வணக்கம். சமூக வலைத்தளங்கள்ல அப்பப்போ நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும், பேசுபடு பொருளாகும். சில நேரங்களில் கண்ட பயனில்லாத விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது விஷயம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் மிகவும் பயன்பாடான எதிர்கால சந்ததிக்கு பிரயோசனமான விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிக்க உண்மையாக பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் ஒரு விஷயம்தான் நேற்று ட்ரெண்டான விஷயம். யாழ்ப்பாணத்தில் குமரன் மாஸ்டர் பிசிக்ஸ், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு இப்போ தான் அவர்கிட்ட பேச்சையும் அவர் யாருன்றதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. தன்னுடைய மாணவர்களுக்கு அரசியல் என்றா என்ன, சினிமாவில் போய் கலிசடியா போகிறதுக்கு யார் காரணமாக இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை தனது மாணவர்களுக்கு வகுப்பறையில் பாடம் கொடுத்த ஒரு காணொளி இப்போ மிக வைரலாக எல்லா இடம் பரவி கொண்டிருக்கு. நான் கூட அதை டவுன்லோட் பண்ணி என்னுடைய மோகன் உள்ள போட்டிருக்கிறேன். என்ன சொன்னால் அந்த அளவுக்கு பிரியோசனமான ஒரு விஷயம். அதுதான் நான் சொன்ன ட்ரெண்ட். உண்மையா மாதா பிதா குரு தெய்வத்தை கொண்டு பின்னுக்கு போட்டிருக்கிறாங்க. குரு அதுக்கு முதல் இருக்கு. என்ன சொன்னா குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். உண்மையா எங்களுக்கெல்லாம் சரியான கவலை. இல்லைன்னு சொன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்க இல்லை அடிகளத்தில் இருக்க எங்களுக்கு நாங்கள் விரும்பின துறைசார் படிப்புகளை படிக்கணும்னு ஆசை. பட் எங்களுக்கு அதெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை. போர் சூழலில் நிறைய காரணங்கள், வறுமை, இப்படி நிறைய. எனக்கு இந்த குமரன் மாஸ்டரை பார்க்க நான் ஒரு மாஸ்டர்கிட்ட கல்வி கேட்டனான் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட பேர் அதிரூப சிங்கம். அவர் இவர மாதிரி தான், இலகு தமிழ், எல்லாரோடையும் நண்பர்கள் போல பழகுவார், எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி படிப்பிப்பார். ஆனால் அது பிழைக்கிற பட்சத்தில், அதாவது கல்வி கற்க மறுக்கிற பட்சத்தில் இல்லாட்டி வகுப்பில் குளப்படி பண்ணிக்கல ஆண் பெண் இந்த பாலார் பார்க்க மாட்டார். காதாபடி பற்றி மினுங்கும், காது உண்மையண்டும். உண்மையாக சொல்லுவாங்க, அடியாத மாடு படியாதுண்டு. அது மாட்டுக்கு மட்டும் இல்லை, அடியாத மாடு படிநிலைக்கு வராது. மாட்டுக்கு அடிச்சுத்தான் படிநிலைக்கு கொண்டு வரும். அது மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் எமது சமூகத்தில் சில விஷயங்கள் நாங்கள் காத்திரமா கடுமையா படிப்பித்தால்தான் நாங்கள் அந்த 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 நல்ல ஒரு படிநிலைக்கு வருவோம். இல்லையென்றா இப்படி சினிமாவில் போய் நாங்கள் போய் கழுசடியாத்தான் போவோம். உண்மையா அந்த அந்த மாஸ்டர்கிட்ட, குமரன் மாஸ்டர்கிட்ட நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கொடுத்து வச்சுனீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குமரன் மாஸ்டர்கிட்ட படித்த கல்வி பயின்ற நிறைய மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இங்கே வெளிநாடுகளையும் இருக்கு, அனுபவத்துக்கு கொடி பிடிச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் மாதிரி தான் மாற வேண்டியிருக்கு. அது இங்கே இல்லை, எங்கே இருந்தால். ஸோ இந்த குமரன் மாஸ்டரை பற்றி இன்றைக்கு எல்லா இடம் ஒரு ட்ரெண்டாக போய் கொண்டிருக்குது. மகிழ்ச்சி என்று சொன்னால் பல நேரங்களில் நாங்கள் சரி எங்களுக்கு ஒரு தலைமை, எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் இல்லையன்றக்க இப்படி இளமர காயாக இருக்கிறார்கள் வெளிவரைகளை எங்களை மாதிரியான ஆக்களுக்கு ஓகே, எங்களுடைய அடுத்த சந்ததியை என்ன சொல்றது, புடம் போடுறதுக்கு, பட்டத்திட்டுறதுக்கு இப்படியான குருமார்கள், இப்படியான தலைமைகள் இருக்கிறார்கள் என்றேக்க மிக மகிழ்ச்சியா இருக்கு. குமரன் மாஸ்டர், உங்களுக்கு நன்றிகள். பாராட்டுறதுக்கு தகுதியோ வயசுங்களுக்கு இல்லை, மிக்க நன்றி. இதை மாதிரியான நிறைய விஷயங்களை அந்த மண்ணிலேருந்து நீங்கள் சொல்ல வேணும். எங்களுடைய அடுத்த சந்ததி நல்லா வர வேணும். இந்த சினிமாக்குள்ள போய் கழுசடிகளாக இருக்கிறாக்களை நீங்கள் அவர்களுக்கு அவருடைய தவற சுட்டி காட்டணும்ன்றது என்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான முகநூல்லையும் இல்லை சமூக வலைத்தளங்களையும் எதிர்பார்த்திருக்க ஆக்களை நானும் ஒருத்தர் மற்றவர்களை போல. ஸோ மிக்க நன்றி குமரன் மாஸ்டர். நன்றி, வணக்கம்.